You are watching Grace Television. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிரேஸ் டெலிவிஷன் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து பார்க்க போகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற திருத்துவத்தின்படி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு, இந்த பூவுலகத்திற்கு அனுப்பினார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இங்கே இருந்து வாழ்ந்து அவர் மரித்து அவர் மேலே போகும்போது அவர் சொன்னார், நான் மேலே போய் பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்புவேன் என்று சொன்னார். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே வாழ்ந்த காலங்கள், இருந்த காலங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கு நான் தேற்றளவாளனை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றளவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் போய் பிதாவினத்தில் உங்களுக்கு சொல்லி யாரை அனுப்புவேன்னு சொல்லுகிறார், சத்திய ஆவியாகிய தேற்றளவாளனை உங்களுக்கு அனுப்புவேங்கிறார். இந்த சத்திய ஆவியாகிய தேற்றளவாளர் ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கிட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்காகவும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தேற்றளவாளனை அனுப்புகிறார். இந்த தேற்றளவாளன் நம்ம கூட இருக்கிறவராய் இருக்கிறார், நம்மளை தேற்றுகிறார். அநேக நேரங்களில் நம்மளை கண்டித்து உணர்த்துகிறவராயும் இருக்கிறார். நம்ம கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த தேற்றளவாளனை நமக்காக கொடுத்திருக்கிறார். உலகம் அந்த சத்திய ஆவியானவர் அறியுமா என்றால் உலகம் அவர்களை அறியாது. இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, அபிஷேகத்தில் நிறைகிறவர்களை அந்நிய பாஷையில் பேசுகிறவர்களை குறித்து தவறாக பேசுகிறார்கள். ஆனால் பவுல் சொல்கிறார், ஆவியில் எப்பொழுதும் நம்ம நிறைந்து கொண்டிருக்க வேண்டும், அபிஷேகத்தில் நிறைந்து கொண்டிருக்க வேண்டும், அந்நிய பாஷையில் நிறைந்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அபிஷேகம் நம்மளை நிறைக்கும் போது தான் அநேக கட்டுகள்லேருந்து நம்ம விடுதலையாக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே எப்படி இறங்க வரமா, அவர் சம்பூரணமாய் நம்ம மேலே இறங்க வல்லவராய் இருக்கிறார். தீத்து 3வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தாரினார். யார் மூலியமாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்கிறார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்காக கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார், நம்ம இருதயத்துக்குள்ள அவர் இருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார், அநேக காரியங்கள்லேருந்து நம்மளை விடுவிக்கிறார், நம்மளை கண்டித்து உணர்த்துகிறார், நம்மளை தேற்றுகிறார், நம்மளை ஜெபிக்க வைக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை தேவ பிள்ளைங்க ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், ஆனால் அதோடு நின்று விடக்கூடாது. அதுக்கு அடுத்தபடியாக நாம் எல்லாரும் இந்த பரிசுத்த ஆவியான நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியான நிறைவை பெற்றுக்கொள்ளும் போது தான் நம்மளால் ஜெபிக்க முடியும். இல்லைவென்றால் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேலே ஜெபிக்க முடியாது. நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபித்து பாருங்கள், அப்பொழுது நீங்கள் மணிக்கணக்காக ஜெபிக்க முடியும், பல மணி நேரம் ஜெபிக்க முடியும். இப்படி நீங்கள் டங்ஸிலே இருக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என்னை நிரப்புங்கன்னு கேட்கணும். அப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் ஆண்டவர் பொழிய பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே எப்படின்னா, ஒரு மலை எப்படி மேலே பொழியுமோ அதை போல பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இறங்கி வருவார். அவர் நம்ம மேலே இறங்கும்போது ஒரு பூரணமாய்
ஒரு சம்பூரணமாய் ஒரு திருப்தி உண்டாகும். அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லாம் மாறிவிடும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் மாறிவிடும், துன்பங்கள் மாறிவிடும், பிரச்சனைகள் மாறிவிடும். அதனால் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், தாகம் உள்ளவனுக்கு நான் தண்ணீரை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வறண்ட நிலத்து மேல் நான் ஆறுகளை ஊற்றுவேன்னு சொல்லுகிறார். தாகமாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இதை நம்ம கேட்கணும், கேட்டு பெற்றுக்கொள்ளணும். தேவ பிள்ளை ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவினால் நிறைந்து செபிக்கிறவர்களாக இருக்க வேணும். எபேசு பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை நம்ம கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எபேசு பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க தான். அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களாக இருந்தார்கள். ஆனால் பவுல் அங்கே போய் கேட்குறாரு, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்களான்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இப்படி ஒன்று இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஜனங்கள் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாம அதுப்பான எந்த ஒரு விழிப்பும் இல்லாமல் இருக்கிறாங்க. அருமையான தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிற காரியம்ன்றா, நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கிற போது உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும், கர்த்தர் உங்களை வழி நடத்துவா. அப்போஸ்தலர் 19:2 இப்படியாக சொல்லுகிறது, அந்த பட்டணத்தில் போய் பவுல் அவர்களை பார்த்து கேட்கிறான், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் தான். ஆனால் அந்த பரிசுத்தாவின் விழிப்புணர்வு இல்லாமல், அந்த பரிசுத்தாவியை ஏற்றுக்கொள்ளாமல் அது அறியாத ஜனங்களாக இருந்தாங்க. ஆனால் இதை பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற வேணும். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும்போதுதான் நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்களை கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அந்நிய பாஷையில் பேச வேண்டும், அந்நிய பாஷையில் நிறைந்து செபிக்க வேண்டும், ஆண்டவரோடு நம்ம ரகசியங்களை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவர் 2 பேருக்குள்ள உள்ளது மட்டும்தான் ரகசியம். நமக்கும் ஆண்டவருக்குள்ள சில ரகசியங்கள், அது ஆவியில் அந்நிய பாஷையில் பேச வேண்டும். நான் இன்னைக்கு சொல்லுவேன், பிசாசுக்கு புரியாத பாஷை உண்டு என்றால் அது பரலோக பாஷை, அது அந்நிய பாஷை. அதில் நம்ம பேச வேண்டும். உண்மையான தேவச்சனமே, ஆவியில் நிறைந்து சேமனுங்க, ஆவியில் நிறைந்திருங்க. நீங்கள் எப்பொழுதும் ஆவியில் நிறைந்து இருக்கும்போது அநேக காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவா, அநேக காரியங்களை கர்த்தர் நடத்துவா. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த அந்நிய பாஷையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் உங்களுக்காக இப்போ ஜெபம் பண்ண போகிறேன். பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறேன். ஆவியானவரே, இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலே இறங்குங்க. ஆண்டவரே, உம்முடைய அக்கினியால் நிரப்புங்க. அந்நிய பாஷைகளை கொடுங்க ஆண்டவரே. பரலோக பாஷைகள் நாவுகளில் உதிக்கட்டும். ரீபா லியாக்கரா பனோதரா பாஷந்தனி கலதியா. தேவனுடைய வல்லமை இறங்குவதாக, தேவனுடைய அக்கினி இவர்கள் மேல் இறங்குவதாக. நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே, சிலர் மேல் உள்ள கட்டுகள் உடைவதாக. ஆண்டவரே, அநேகரை தொடுங்க, வாலிப பிள்ளைகளை தொடுங்க. ஆண்டவரே, தேவ பிள்ளைகளை தொடுங்க, அபிஷேகத்தினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்க. மீட்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறேன், ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.